பாண்டியன் சொல்லி நீ பரபரப்பாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து சாப்பிட்டு இருப்பாரு. சுகன்யா தான் பரிமாறுவாங்க. அப்போ தான் சரவணன் வருவார். சுகன்யா கேட்பாங்க, என்ன உன் பொண்டாட்டி பிரிஞ்சு ஒரு 4 நாள் கூட தனியாக இருக்க மாட்டியா? இப்போ மயில் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் அமைதியாகவே இருப்பான். என்னடா நீ அமைதியாகவே இருக்க, உனக்கு மயில் வர விஷயமே தெரியாதா? அவளுக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு கேளு, அவன் மட்டும் தனியாக வர போகிறா, பஸ் ஸ்டாண்டில் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சுகன்யா சொல்லுவாங்க, இல்லை யாரும் ஃபோன்லாம் பண்ண தேவையில்ல, மயிலே வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மயில் வருவாங்க. அப்போ தான் பாண்டியன் கேட்பாரு, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்த, 2 நாள் தங்கி இருந்து திருவிழாலாம் பார்த்துட்டு வரலாம்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுத்தாங்கல்ல, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மாமா, இப்போ சீக்கிரமாக வர சொல்லி கால் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பாண்டியன் சொல்லுவார், ஏன் இவ்வளோ லீவில் கூட தரமாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே அனுப்புகிறாங்க, ஒரு 4 நாள் லீவ் கூட தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எப்போயுமே மேனேஜர் அப்படி தான், நான் பர்மனெண்ட் ஆகலைல்ல, பர்மனெண்ட் ஆகிட்டேன்னா எனக்கு நிறைய ஒர்க் தருவாங்க, ஒர்க்கும் கம்மியாகிடும், எனக்கு நிறைய லீவும் தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலைக்கெலாம் போக வேண்டாம்னு சொல்லி சரவணன் சொல்லுவார். இனி நீ வேலைக்கு போக தேவையில்ல, இதுதான் கடைசி நாள், போய் சொல்லிட்டு வந்துடு, வேலைக்கு விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லுவாங்க. பாண்டியன்னு சொல்லுவார், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் சரவணா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போக தேவை, நீ வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சரவணன் வந்து மயில் ரூமுக்கு வந்துடுவாங்க. மயில் கிட்ட கேட்பாரு, உங்க கூட சேர்ந்து என்னால் போயெலாம் சொல்ல முடியாது, அதே சமயம் உண்மை தெரிஞ்சோ என்னால் அமைதியாகவும் இருக்க முடியாது, அதனால தான் உன்னை வேலையை விட்டு நிற்க சொன்னேன், போய் வேலையை விட்டு நின்றுட்டுன்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ சரவணன் கேட்பாரு, நான் உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக கேட்டு இருக்கேன், நீ படித்த காலேஜ் எந்த இயர் படிச்சுன்னு சொல்லு, நீ எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார்.